பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை துளசிமதிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. துளசிமணியின் அர்ப்பணிப்பும் தளராத மனப்பான்மையும் லட்சக்கணக்கானவர்களை ஊக்குவிக்கிறது என்றும் அவரால் தமிழகமே பெருமை கொள்கிறது என்றும் பாராட்டு. மாநில அரசு பாடத்திட்டத்தின் தரம் குறைவாக உள்ளது என பேசியிருப்பது ஆளுநரின் அராஜக போக்கை காட்டுவதாக செல்வ பெருந்தகை கண்டனம். ஆர்.என். ரவி தமிழக ஆளுநரா அல்லது பாஜக செய்தி தொடர்பாளரா என கேள்வி. இதுபோன்ற செயல்களை இனி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எச்சரிக்கை. அரசு பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்ற அரசாணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். சீமான் வலியுறுத்தல். உடற்கல்வி ஆசிரியர்களின் எண்ணிக்கையை குறைத்துத்தான் நிதி நிலைமையை சீர் செய்ய வேண்டுமா எனவும் கேள்வி. செபி தலைவர் மதாபி பூரிக்கு எதிராக ஜீ தொலைக்காட்சி நிறுவனர் சுபாஷ் சந்திரா பரபரப்பு குற்றச்சாட்டு. தனது நிறுவனம் ஒழுங்குமுறை ஸ்கேனர் கீழ் வந்தபோது அவர் ஊழல் செய்ததாகவும் அவரது செயலால் ஜீ சோனி இணைப்பு தடைப்பட்டதாகவும் புகார். மணிப்பூரில் நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் அம்மாநில போலீசாருக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்ட நிலையில் மீண்டும் 2வது முறையாக ட்ரோன் மூலம் குண்டு வீசப்பட்டதில் இளம்பெண் பலத்த காயம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து RSS தனது நிலையை வெளிப்படுத்த வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். மனுஸ்மிருதியை RSS ஆதரிக்கும் நிலையில் பொதுநல திட்டங்களுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என RSS தலைவர் மோகன் பகவத் பேசியிருப்பது குறித்து விளக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பாராலிம்பிக் போட்டியில் தொடர்ந்து பதக்கங்களை அள்ளி குவித்து வரும் இந்திய வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. இதன் மூலம் அவர்கள் நாட்டிற்கு பெருமை சேர்த்திருப்பதாகவும் பெருமிதம். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MiG-29 போர் விமானம் தொழில்நுட்பம் காரணமாக ராஜஸ்தானில் விபத்துக்குள்ளானது. விமானி உயிர் தப்பினார். இரவு நேர பயிற்சியின் போது விமானம் நடுவானில் எரிந்த நிலையில் அதற்கான காரணம் குறித்து ஆராயப்பட்டு வருகிறது. குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருந்தாலும் தண்டிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களின் வீடுகள் புல்டோசர்கள் கொண்டு இடிக்கப்படுவது குறித்து உச்சநீதிமன்றம் கண்டனம். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது உறவினர்களின் வீடுகளை இடிப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் எச்சரிக்கை. அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் உள் புகார் குழு அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை அறவே ஒழித்திட காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவும், மகளிர் தங்கும் விடுதிகளில் வெளி ஆட்களை கண்காணிக்கவும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அறிவுறுத்தல். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.